அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 16 பகுதிகள் பார்த்துட்டோம். திருஞானம் வீட்டை விட்டு ஓடி வந்ததுல இருந்து கடைசியா மலையூர் பேரூராட்சி தலைவருடைய கஞ்சா தோட்டத்தை மலையூர் கிராமத்து மக்களே எரிச்ச வரைக்கும் பார்த்துட்டோம். கடைசியா ஓவியா கிட்ட அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது 16வது பகுதி முடிஞ்சது. இப்போ 17வது பகுதியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பகுதி 17. ஆச்சரியத்தின் உச்சத்தில் அமர்ந்தபடி ஓவியா கேட்டாள், நிஜம்தானா நீங்கள் சொல்வது? துருவங்கள் ஒன்றையொன்று தொட்டுக்கொள்ளலாம், பகலில் நட்சத்திரங்களை பார்த்து விடலாம், போர்க்களத்தில் தொலைந்து போன பொத்தானை கூட கண்டுபிடித்து விடலாம். ஆனால் நிலவரைக்குள் தொலைந்து போன என் தந்தையை சந்திப்பது சாத்தியமில்லையே திருஞானம், சாத்தியமில்லையே. ஆனாலும் பொய்களை நாடு கடத்திய உதடு உங்கள் உதடு. சொல்லுங்கள், எங்கே சந்தித்தீர்கள்? அவர் எப்படி இருந்தார்? அவள் தண்ணீரில் விழுந்த கிளிக்கொஞ்சாய் தத்தளித்தாள். அவனோ உளி விழுந்த பாறையாய் உணர்ச்சி இல்லாமல் இருந்தான். சொல்லுங்கள், எப்படி இருந்தார் என் தந்தை? அவள் சத்தம் அவன் சட்டை பிடித்தது. அவனோ ஒரு உலோபியின் உண்டியலை போல் சிரமப்பட்டு வாய்த்திருந்தான். இருந்தார், உன் தந்தை இருந்தார். அக்னி கடலின் அலையாயிருந்தார். உயிரை அவிக்கும் உளையாயிருந்தார். விஷப்பால் கசியும் முளையாயிருந்தார். ஓவியாவின் கண்களில் ஒரு சந்தேக மின்னல் சடுகுடு விளையாடி அழிந்தது. புரியவில்லை திருஞானம். உன் தந்தை ஒரு தவம் இருக்கிறார் ஓவியா. ஆனால் அது வரம் வாங்க புரியும் தவம் அல்ல, ஒரு சாபம் வாங்க செய்யும் தவம். சாபமா? அவள் அவசரப்பட்டாள். ஆமாம் ஓவியா, ஆளில்லாமல் சுற்றும் பூமி சாபம் இல்லையா? சுவாசிக்கப்படாத காற்று சாபம் இல்லையா? காலடிகள் இல்லாத கடற்கரை சாபம் இல்லையா? பிள்ளை இறந்த பின் ஆடும் வெறும் தொட்டில் மாதிரி உயிர்குலங்களையெல்லாம் உள்ளுக்குள் புதைத்துவிட்டு இந்த பூமி உருண்டையே சம்பவம் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்குமே, இது சாபம் இல்லையா? சாபம்தான், நீங்கள் சொல்வதெல்லாம் சாபம்தான். ஆனால் என் தந்தைக்கும் சாபத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்லையா? சாவுக்கும் விஷத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? சாம்பலுக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இல்லையா? உன் தந்தையின் முகத்தை தாடியும் அவர் இதயத்தை சஞ்சலமும் மூடியிருக்கின்றன ஓவியா. விரக்தி அவருக்குள் விபரீத ஆசைகளை விதைத்து விட்டது. இந்த பூமியை ஒரு கல்லறையாக்கி அதன் மீது தோற்றம் மறைவு என்று அவர் மட்டும் எழுத ஆசைப்படுகிறார். நுண்ணுயிர்களின் மறுபக்கத்தை அவர் கண்டறிந்து விட்டார். தன் மீது எவனோ ஒருவன் எச்சில் துப்பியதற்காய் இந்த பூமியின் முகத்தில் அமிலம் தெளிக்க ஆசைப்பட்டு விட்டார். காற்றின் குரல் வலையை நெறித்து விட்டால் இந்த மனித பூமியை மயான பூமி என்கிறார். நம்ப மாட்டேன் திருஞானம், நம்ப மாட்டேன். மாங்கொழுந்தை போல் மென்மையானவர் தீக்கொழுந்தாய் திரிந்து விடமாட்டார். திருஞானம் சோகம் கசிய சிரித்தான். காளான் கூட மெல்லியதுதான் ஓவியா. அதில் பூசணம் பிடித்தால் அதுவே விஷம். இப்போது அவர் விஷமாகிவிட்ட விஞ்ஞான காளான். அவள் சராசரி மகளானாள். இல்லை, இது அநியாய பழி. ஆதாரம் இல்லை. இந்த முயல்களே ஆதாரம். ஓடி வந்த உதிரமே ஆதாரம். ஒழுகி முடிந்த உயிர்களே ஆதாரம். புரியவில்லை எனக்கு. அந்த முயல்கள் உன் தந்தையின் சோதனை சாலையிலிருந்து வீசி எறியப்பட்டவை. என் விசச்சோதனையின் வீரியம் பார் என்று என் முகத்தில் அடித்த சாட்சிகளே அந்த முயல்கள். நாம் புதைத்து முடித்தது முயல்களை அல்ல ஓவியா, உன் தந்தையின் மனிதாபிமானத்தை. ஓவியா நிலை தாழ்ந்தாள். தவணை முறையில் அவள் தலையில் இடிகள் இறங்கின. நினைவு மேகங்கள் செதில் செதிலாய் அவளை கடந்து போயின. பாசத்தோடு அவள் முகம் தடவிய தந்தையின் விரல்கள் இப்போது முட்களாக மாறுவதை உணர்ந்தாள். தலைக்கு மேலே பறந்து போன ஒரு பறவை திடீரென்று தீப்பிடித்து வெடித்ததாய் திகைத்தாள். மொட்டுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் மண்டுகள் மாதிரி உதடுகளுக்குள் வார்த்தைகளை உச்சரித்து கொண்டாள். அது சாத்தியமா திருஞானம், சாத்தியமா? ஒரு சின்னஞ்சிறு நிலவரையில் அத்தனை பெரிய ஆராய்ச்சி சாத்தியமா? ஆராய்ச்சியின் கருப்பை என்பது இடமல்ல ஓவியா, தேடல். சிறையில் எழுதுவதற்கு எதுவும் தரப்படாத நிலையில் வாசிக்க கொடுக்கப்பட்ட புத்தகத்தின் வரிகளுக்கு மத்தியில் ஈய தொண்டுகளால் எழுதவில்லையா வால்டேர்? நான் விஞ்ஞானிக்காக விசனப்படவில்லை, உனக்காக தான் இறக்கப்படுகிறேன். இரக்கமா? என் மீதா? ஏன்? ஒரு சமாதான ஜோதியோடு உலக உருண்டையின் மீது நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதை அணைக்க உன் வீட்டுக்குள்ளிருந்தே புயல் ஒன்று புறப்பட்டு வருகிறதே. உலகத்தின் கன்னங்களில் வழியும் கண்ணீரை துடைக்க உனது விரல் முளைத்திருக்கிறது. ஆனால் நீ கண்ணீர் துடைக்கும் முன்பே அந்த கண்களை குத்தி ரத்தம் வரவழைக்க உனது வீட்டுக்குள்ளேயே இன்னொரு விரல் முளைத்திருக்கிறதே. நீ இந்த மனித ஜாதியை பாசத்தோடு பார்க்கிறாய். உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜீவன் பாச கயிற்றோடு பார்க்கிறது.
சொல், உனக்காக நான் ரகசியமாக அழுவதா, பகிரங்கமாய் அழுவதா? ஓவியா யோசித்தாள். முன்னும் பின்னும் தலையசைத்தாள். மேகத்தோடு கொஞ்ச தூரம் பயணம் போனாள். பிறகு சட்டென்று தரை குதித்தாள். நதி வெள்ளம் குறைந்த பிறகு நாணல் நிமிருமே, அப்படி நிமிர்ந்தாள். பிறகு பிசிரடிக்காமல் பேசினாள். திருஞானம், அபாயத்தை மிகைப்படுத்தாதீர்கள். வானம் கூட தீர்ந்து போகலாம், நம்பிக்கை தீர்ந்துவிடக்கூடாது. எல்லா சிலந்தி வலைகளிலும் ஈக்கள் சிக்குவதில்லை. அத்தனை பாம்புகளும் மனிதனை கொல்வதில்லை. இந்த பூமியை கொல்வதற்கு போதுமான விஷம் எப்போதும் பூமியிலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் பூமி இன்னும் மரித்து விடவில்லை. நம்புங்கள், என் தந்தையை சலவை செய்யலாம். விலங்கிலிருந்து மனிதனை பிரித்தெடுத்தது இயற்கை. நம்மால் ஒரு மனிதனிடமிருந்து விலங்கையா பிரித்தெடுக்க முடியாது? வெட்டிவிட்ட பிறகும் வாழை கூட வளர்கிறதே. வாழைக்கு இருக்கும் நம்பிக்கை வாழ்க்கைக்கு இல்லையா? நம்பிக்கை நசியவில்லை. நான் ஒரு மாதிரியான கிராமமாக இருந்த மலையூத்து ஒரு மாதிரி கிராமமாக மலர்ந்தது. அங்கே ரேகைகளெல்லாம் கையெழுத்தாயின. அதுவரை தப்பு தப்பாய் வாசித்து காட்டிய தபால்காரரின் சாம்ராஜ்யம் சரிந்தது. அரசியல், திரைப்பட விளம்பரங்கள் அழிக்கப்பட்டன. ஊர் சுவர்களெல்லாம் நிர்வாண அழகில் நின்றன. தேர்தலுக்கு முதல் நாள் மட்டுமே அரசியல் பேசுவதாய் ஊர்மானம் காக்க தீர்மானம் போடப்பட்டது. 60 வயதை தொட்ட விவசாய கூலிகளுக்கு சம்பளத்தோடு உள்ளூர் பஞ்சாயத்து ஓய்வு கொடுத்தது. தெருவிளக்கு ஒரு நாள் எரியவில்லை என்றாலும் அந்த தெருவுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. உழைப்பாளிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வளிக்கப்பட்டது. அந்த நாளில் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் கிராமிய கலைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அழுக்கு தேய்க்கப்பட்டன. ஊர் சுகாதாரத்திற்கு வீட்டுக்கு ₹1 வசூலித்து பட்டதாரி இளைஞர்கள் சுத்தமாய் ஊரையே துடைத்து வைத்தார்கள். காதலர்கள் இளைஞர் சங்கத்தில் பதிவு செய்து கொண்டால் வேலைவாய்ப்போடு மாலை வாய்ப்பும் தரப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. யாராவது இறந்து போனால் அது ஊர் பொதுப்பினம். அடக்கச் செலவை ஊரே ஏற்றது. மது அருந்துபவன் வீட்டுக்கு தண்ணீர் விநியோகம் ரத்து. தம் மக்களை பட்டப்படிப்பு படிக்க வைத்த பெற்றோர் கூலி வேலை செய்தால் 2 மடங்காய் சம்பளம் ஏற்றப்பட்டது. காவல்துறையின் பொறுப்பு ஊரை விலங்குகளிடமிருந்து மட்டுமே பாதுகாப்பது. தண்ணீரில் குளித்துவிட்டு சிலிர்த்து கொள்ளும் பறவையாய் அந்த ஊரே புத்துணர்ச்சியோடு பூத்து நின்றது. ஓவியாவை அந்த ஊர் குலதெய்வம் என்று கும்பிட்டது. இதயங்களை சுளுக்கெடுத்து எண்ணங்களை சிக்கெடுத்து மூட நம்பிக்கைகளின் முடிச்சவிழ்த்தாள். இரவில் மரத்தடியில் உறங்காதீர் மனிதர்களே. அப்போது மரம் கரியமில வாயுவை வெளியிடும். ஆக்சிஜன் குறைவதால் மூச்சு முட்டும். உடனே முனியடித்தது என்று மூட முடிவு கட்டி முடங்கிவிடாதீர்கள். கல்லில் அடிக்க அடிக்க பிரியும் அழுக்கு மாதிரி அவள் சொல்லில் அடிக்க அடிக்க வடிந்தது இருட்டு. ஓவியா, இந்த பூமிக்கு புதுச்சூரியன் கொண்டு வந்தவளே, உன்னை வணங்கிக் கொண்டே இருக்க எனக்கு ஒரு வரம் கொடுப்பாயா? அவன் பூஜைக்கு அவள் புன்னகை வரம் கொடுத்தாள். அவள் மனசின் உயரம் நோக்கி அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அதே அதிகாலையில் அந்த ஊரின் நுழைவாயிலில் உயர்ந்து கொழுத்து வெளிநாட்டுக்காரில் வந்திறங்கிய 2 வெள்ளைக்காரர்கள் விஞ்ஞானியின் வீடியது என்று விசாரித்து கொண்டிருந்தார்கள். உச்சிமலையிலிருந்து அருவி ஓவென்று அழுது கொண்டு விழுந்து கொண்டிருந்தது. பகுதி 17 முடிவு பெற்றது. பகுதி 17ல் ஓவியாவுக்கு அவங்க அப்பாவை பற்றி திருஞானம் சொன்னதும் ஒரு சராசரி பொண்ணா அவளும் கலங்கிதான் போனா. ஆனால் அவளுக்கு இருந்த நம்பிக்கையால் அவங்க அப்பாவை திருத்தலாம்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓவியா அந்த ஊரில் ஏற்படுத்தின புரட்சியை விட இது ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக 2 வெள்ளைக்காரங்க விஞ்ஞானியை தேடி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு இந்த பகுதி முடியுது. அடுத்த பகுதியில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.